என் அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சொற்பமே அன்றி வேறில்லை அப்படின்னு அல்லாஹ் குரான்ல நிறைய இடத்துல நமக்காக சொல்லியிருக்கான். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் இவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி பண்ணால் அவங்க என்ன கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது, இதெல்லாமே நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நிரந்தரமான வாழ்க்கை மறுமையை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல, யோசிக்க தவறிட்டோம். மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம மறுமை வாழ்க்கையில் நமக்கான கேள்வி 3 கேள்வி தான். அந்த 3 கேள்விக்குமே நம்ம அழகான முறையில் பதில் சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ்வோட நியமத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும். மௌத்தாயி நம்ம கபரில் அடக்கப்பட்டதுக்கு அப்புறம் 3 கேள்வி கேட்கப்படும். மண் ரப்புக்க, அல்லாஹ்வோட நியமத்தை புரிஞ்சு அல்லாஹ்வை எப்பவுமே திக்ரு செஞ்சால் மட்டுமே தான் அதுக்கான பதில் நம்மளால சொல்ல முடியும். என் ரப்பு இறைவன், என்னுடைய ரப்பு ஒரே இறைவன் அல்லாஹ் அப்படின்னு. மண் தீனுக்க, இஸ்லாத்தை முழுமையான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டுமே தான் நம்மளால இஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியும். மண் நபியுக்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைகளை நம்ம முழுசாக பின்பற்றி வாழ ட்ரை பண்ணால் மட்டுமே தான் என்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா அலி சையதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி, இதெல்லாமே நம்ம கரெக்டான முறையில் பதில் சொல்ல முடியும். அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு நம்ம தயார் செஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் தயார் செஞ்சுப்போம். ஏன்னு சொல்கிறேன்னா, இதுக்கான 3 கேள்வியை நம்ம கரெக்டான முறையில் பதில் சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் நமக்கு, நீங்கள் இதுக்கான கேள்வியை கரெக்டாக பதில் சொல்லலைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நரகத்தில் தான் தள்ளப்படுவீங்க, நல்லா நமக்கு நரகத்தை காட்டுவான். அதுக்கப்புறம் நமக்கு சலாம் சொல்லி நமக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கம் அப்படின்னு சொர்க்கத்தை நமக்கு காட்டுவான். நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான தௌஃபீக்கை அந்த வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். தீனுடைய முழுமையான விளக்கத்தை விளங்கி நம்ம வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.